இயேசு பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை காமிக்க வந்தார். என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் தான். மூணு தெய்வத்தை கும்பிடல, ஒரே ஒரு தெய்வத்தை கும்பிடுறான். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாக நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போவதில்லை. வெக்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்குன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எங்களுடைய சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாக இருக்கும். சுவிசேஷத்தை எந்த ஒரு மனிதனுக்கும் கர்த்தர் மறைக்கிறது கிடையாது. ஒரு காலத்தில் சுவிசேஷம் மறைக்கப்பட்டிருந்துச்சு. ஏன் நமக்கு மறைக்கப்பட்டிருந்துச்சுன்னா, நம்ம குருடர்களாக இருந்தோம், காண முடியாத அளவுக்கு குருடர்களாக இருந்தோம். கிறிஸ்துவுடைய மகிமையை, கிறிஸ்துவுடைய அந்த நேச்சரை அறிந்து கொள்ள முடியாதவர்களாக இருந்தோம். கீழே 4 தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகள் அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவனுடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு நிமித்தம் உங்கள் ஊழியக்காரன் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணுமுட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். கிறிஸ்து தான் தேவனுடைய மகிமை. 4ஆம் வசனம் சொல்றாரு, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம். சுவிசேஷம் முழுவதும் யாரை குறித்தது? கிறிஸ்துவை குறித்தது. தேவனுடைய சாயல், தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டவர் எங்கே பார்க்கணும்னா இயேசுல பார்க்க முடியும். கவனிச்சுவாங்க. அப்படி சொல்லிட்டு 6ஆம் வசனம் சொல்றாரு, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். ஆதியா 1ஆம் இடத்துல பூமி ஒழுங்கின்மையும் இருளுமா இருந்தது, வெளிச்சம் உண்டாக்கடவுன்னு சொன்னார், வெளிச்சம் உண்டாச்சு. ஒரு காலத்தில் நமக்குள்ள இருள் இருந்துச்சு, நம்முடைய இருதயம் இருளடைந்ததுன்னு வேதம் சொல்லுகிறது. தேவனோட வார்த்தை வந்த உடனே இப்ப நம்முடைய இருதயம் இருளடைந்த இருதயமா இல்லை, நம்முடைய இருதயத்துக்குள்ள ஜீவன் இருக்கிறது, ஒளி வந்திருக்கிறது. வந்திருக்கு இல்லையா? இந்த தேவனை குறித்த காரியம் என்னதென்றால், எந்த விதமான இருளா இருந்தாலும் சரி, அந்த இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொல்லக்கூடிய தேவன். அவர் வார்த்தை சொல்றாரு, அதை இருள் இருக்கிறது, அவருடைய நேச்சர் வருது, அவருடைய வார்த்தை வருது, சுவிசேஷம் வருது என்றால் அதை தடை செய்யக்கூடிய ஆற்றல் எந்த ஒரு உலகத்தில் இருக்க எந்த சக்திக்கும் கிடையாது. ஏன்னா மாற்றக்கூடிய சக்தி எங்க இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறோமோ, அந்த மகிமையை பார்க்கிறோமோ, அந்த சாயலாக மாறுறோம். சொல்றது கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி. முகம்னா ஒரு மனிதனுடைய நேச்சர். அவர் எப்படிப்பட்டவர் நீங்க பார்க்க முடியும்? முகத்தில் தான் பார்க்க முடியும். அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், காருண்யமக்கவர் என்பதை எங்கே பார்க்க முடியும் என்றால், இயேசு கிறிஸ்துவை எப்பப்பெல்லாம் பார்க்கிறோமோ அப்பப்பெல்லாம் தேவனை பார்க்கிறோம். ஆனால் மக்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாங்க, இரக்கமுள்ளவராக பார்க்குறாங்க, தயவுள்ளவராக பார்க்குறாங்க, அன்புள்ளவராக பார்க்குறாங்க. அவர் தேவனுடைய பிரதிபலிப்புங்கிறத பார்க்க தவறுறாங்க. சில மக்கள் சொல்கிறாங்க, ஆண்டவர் நல்லவர் தான், இயேசு கிறிஸ்து ரொம்ப மென்மையானவர், ஆனால் பிதாவாகிய தேவனை நினச்சாவே எனக்கு பக்குன்னு இருக்கு, அப்படி சமூகத்தில் ஈஸியாக யாரும் வர முடியாது, பச்சிக்கிற அக்கினி மாதிரி இருக்காரு, அப்படி பச்சித்துருவார். இயேசு பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை காமிக்க வந்தார். என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் தான். மூணு தெய்வத்தை கும்பிடல, ஒரே ஒரு தெய்வத்தை கும்பிடுறோம். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே, ஒரே ஒரு தேவனை கும்பிடுகிறோம். பிதா எப்படிப்பட்டவர் என்பதை கிறிஸ்து வெளிப்படுத்த வந்தார். இதை நமக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறது ஆவியானுடைய வேலை. 3 பேர் இல்ல. பிதா யார்? ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிறனா பார்க்க முடியாது. எப்படி பார்க்கிறது? இயேசுவை பார்க்க முடியும். அதை எப்படி அறிந்து கொள்வது? அதுக்கு தான் ஆவியானுடைய உதவி அவசியம். ஒரு மனிதன் தேவனை அறிந்து கொள்றான், தேவனோட நேச்சரை அறிந்து கொள்றான் என்றால் அப்பதான் மாற்றப்படுகிறான். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை பாருங்க. தொட முடியாத ஜனங்களை கூட, மற்றவர்கள் சந்திக்க விரும்பாத ஜனங்களை கூட அவர் போய் சந்திச்சார். யார்கிட்டும் பேச விரும்பாத ஆட்கள்கிட்ட போய் பேசினாருங்க. அவங்களை சந்திச்சார், அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். அதான் தேவன். அவருடைய வாழ்க்கை முறையை அங்கீகரிக்கல, அவர்களை அங்கீகரித்தார், அவர்களை ஏற்றுக்கொண்டார், அவர்களை அரவணைத்தார், தன்னுடைய ராஜ்யத்தின் எல்லைக்குள்ள கொண்டு வந்தார்.
நான் சொல்கிறது புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டை பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது கர்த்தர் வந்து கோபமுள்ளவராக பார்க்குறோம். ஏன் பார்க்குறோம்னா அது ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் மனிதன் செய்கிற பாவத்துக்கு தண்டனை உண்டாக ஆரம்பிக்கும். அதான் தேவனுடைய நேச்சரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா? அதனால தான் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படும் போதெல்லாம் நமக்கு ஒரு முக்காடு இருக்கு. கிறிஸ்துவை அறியும் பொழுது அந்த முக்காடு நீக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டை மட்டும் பார்த்து, அதுவும் நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கையின் காலத்தை மட்டும் பார்த்தும் தேவனை குறித்து அல்டிமேட் பிக்சரை பார்க்க முடியாது. இன்னைக்கு தேவன் நம்ம மேல கோபமா இல்லை. கோபமா இருக்காரா? இரக்கமா இருக்கிறா? அன்பா இருக்கிறா? ஏன் சில நேரத்தை பிள்ளைகளை சொல்லி பார்க்குறான், சொல்லி பார்க்குறான். சரி போடா, நானும் சொல்லி அழுத்துட்டேன், என்னைக்கு நீ பட்டு திருந்துறியோ திருந்துன்னு சொல்ல, அப்படி விட்டாரா? நமக்கு ஒருவனுடைய தண்டனை, ஆக்கினை, தீர்ப்பு, சாபம் அத்தனையும் கிறிஸ்து மேல வைத்து கிறிஸ்துவை வியாதிக்குட்படுத்தி அவருடைய தழும்புகளாலே நம்மை சுகமாக்கி ரத்தத்தினால நீதிமானாக்கின நம்ம மேல அவர் குற்றம் காண்பதல்னு பைபிள் சொல்லுது. இது என்னது? தேவனுடைய மகிமை. நான் சொன்னது புரியுதுங்களா? நீங்க பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போதோ வேத புத்தகத்தை எப்பப்பெல்லாம் பார்க்குறீங்களோ, வேத புத்தகத்தை படிக்கிறீங்களா, படிக்கும்போது கிறிஸ்துவுடைய மகிமையை பார்க்கணும். அந்த மகிமையை பார்த்து நம்ம மாற்றப்படுகிறோம். நாம் மாற்றப்பட்ட அந்த மாற்றப்பட்ட நேச்சரோடு மக்களை டீல் பண்ணணும். அதுக்காக தான் கர்த்தர் கையில் பைபிளை கொடுத்தாரு. 4 பேரை குற்றப்படுத்திருக்கா இல்லை, பார் பைபிள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு இல்லை. அந்த பைபிளை படித்து நான் மாறுறேன். அப்புறம் அந்த மாற்றப்பட்ட நான் அவனுக்கு முன்பாக தேவனுடைய மகிமையை காமிக்கிறேன்.